20 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அ கொளத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலினை வீழ்த்திய தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் வி.எஸ். பாபு அவர்கள் பேட்டி குடுத்திருக்கிறாரு. இப்போ வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை வாங்கிய வி.எஸ். பாபு அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டி குடுத்திருந்தாரு. முதல்வர் ஸ்டாலினை கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடித்திருக்காரு வி.எஸ். பாபு அவர்கள். தமிழக வெற்றி கழகம் வந்து 233 தொகுதிகள்ல தனிச்சு போட்டியிட்டுச்சு. நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் சரி, அதிமுகவும் சரி கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இருந்தாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகமும், நாம் தமிழர் கட்சியும் தனித்து இந்த சட்டசபை தேர்தல சந்திச்சிருந்தாங்க. அந்த வகையில 233 தொகுதிகள்ல போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகம் தற்போது வரைக்கும் 100 இடங்களுக்கும் மேலாக முன்னிலையில இருக்கு. அ இந்த இதுல திமுக அமைச்சர்கள் பலர் இந்த தேர்தல்ல தோல்வி அடைஞ்சிருக்காங்க. குறிப்பா சென்னையில துறைமுகம் மற்றும் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி ஆகிய 2 தொகுதிகளை தவிர அனைத்து தொகுதிகள்லயுமே விஜயோட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. குறிப்பா